everyone, this is Nandini and this is day 17 of 50 days challenge. சென்னைக்கு அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். சண்டே ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்து முடிஞ்சுச்சு. ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஈவினிங் எல்லோரும் எகெயின் அக்கா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நிறையா வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு சென்னை விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நாங்கள் இங்கே பூனே கிளம்பி வரதா இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் சூப்பராக ஒரு வெஜ் மீல் சாப்பிட்டு நான் பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். பிரியாவும் நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பிரியா வீட்டுக்கு போயிருக்கேன், அவன் என் வீட்டுக்கு வந்திருக்கா, நான் ஆன்ட்டி சமைச்சது சாப்பிட்ருக்கேன், அவள் எங்கள் அம்மா செஞ்சது சாப்பிட்ருக்கா, எல்லாமே ஓகே. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவள் இப்போ தனியாக ஒரு ஃபேமிலியாக வீட்டில் இருக்கா. நானும் இவரும் அவள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் பார்த்து ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்சதாக சமைச்சு வச்சுருந்ததாகட்டும், எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணதாகட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டிரான்சிஷன் ஆஃப் லைஃப் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ கொஞ்ச நேரம் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கேருந்து நாங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் போயிட்டோம். இன்னும் இதில் ரொம்ப சந்தோஷப்படுத்தின விஷயம் என்னென்னா, நானும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இவரும் பிரியாவோட ஹஸ்பண்டும் நல்லா பேசி நல்லா பழகினதை பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியே இருந்துச்சு ஆஸ் அ ஃபேமிலியாக. அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஏர்போர்ட் வந்து போயிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் தான் பிரியா வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டு. யூஸ்வலி இந்த ஸ்பைஸ் ஜெட் வந்து எப்பயுமே கேன்சல் ஆயிருமா. நான் ஏர்போர்ட் போனோன்னு இவர்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி மட்டும் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம பிரியா வீட்டுக்கே மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு. பட் பார்த்தா என்னோடய ஃப்ளைட் எனக்கு கேன்சல் ஆகலை. நான் பூனேவும் வந்துட்டேன். நான் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஃபுல்லாக கிளாஸ் பேங்கிள்ஸ் அண்ட் கிளம்பும் போது பிரியா நிறையா கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் வந்து பேக்கேஜில் போட்டால் அது டேமேஜ் ஆயிரும்னு. என்னோடய பேக்கில் யூஸ்வலி நான் எந்த எலக்ட்ரானிக்ஸுமே வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப எடுத்து வச்சுட்டு திரும்ப எடுத்து வைக்கிறதே ஒரு ஹெக்டிக் ப்ராசஸாக இருக்கும். எல்லாத்தையும் அவர் பேக்கில் தள்ளிட்டேன். லேப்டாப்பு, பவர் பேங்க்கு, ட்ரைபோர்டு எல்லாத்தையும் அவரோட வச்சாச்சு. ஸோ அவர் செக்கிங்லாம் முடிச்சு வந்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி அவர் பேக்குள்ளே போட்டுட்டு போய் கேட் நம்பர் பார்த்து உட்காந்துட்டோம். வெளியே நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கலான்னு பார்த்தா எனக்கு கடை எதுவும் பக்கத்தில் கிடைக்கல. ஸோ ஏர்போர்ட்குள்ளேயே வாங்கியாச்சு. பிகாஸ் ஐ லவ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஸோ இது எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாகவே இருந்துச்சு. அங்கேருந்து பிரியா வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னு எனக்கு நேம் பண்ண தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருந்திருக்கலாம், பேசிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. ஸோ எகெயின் நாங்கள் சீக்கிரமாக மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சென்னை ட்ரிப் எனக்கு ரொம்ப 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 மெமரபுளாக இருந்துச்சு. பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணதாகட்டும், பிடிச்ச பிளேசஸ்க்கெலாம் நான் போயிருந்தேன். அண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் மேரேஜ். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு அப்புறம். இங்கே வந்ததுனால பெருசாக எதுக்குமே போகல. நீங்கள் போனது ரொம்ப ஹாப்பி. The cabin team today is Ronik and I'm Shiba, your senior cabin crew. ஸோ தட்ஸ் இட் அபவுட் மை சென்னை ட்ரிப். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வ்ளாகில் சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோர் நந்தினி.